ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மீதமான சாதம் வச்சு ஒரு வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாதம் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கு பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது இவ்வளோதாங்க இதுக்கு ஐட்டம். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். அதில் இந்த சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், உப்பு, சீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. சாதம், உப்பு, பச்சை மிளகாய், சீரகம், அவ்வளோதாங்க. இது 4த்தையும் ஒன்றாவே போட்டு நான் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் தான் இதெல்லாம் பண்ணணும். நான் வந்து வீடியோக்காக நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டு நீங்கள் முறுக்கு குழாயில் கூட புழியலாம். நான் உங்களுக்கு வட்ட வத்தல் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் காலையிலேயே காய வச்சுருங்க. ஒரு நாள் இப்போது நல்லா வெயில் இருந்ததுன்னா ஒரு நாள் காஞ்சிடும். அப்படி இல்லைன்னா 2 நாள் ஆகும். இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வத்தல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பெரிய கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு இந்த வத்தல் செய்கிறதுக்கு. நம்மளுக்கு இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு வத்தல் வந்து கிடைக்காது சாப்பிடணும்னு நினச்சாலும் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் வடிக்கிற சாதம் வச்சே இது ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு கம்மியான செலவும் கம்மியான நேரமும் கூட. இப்போ இது பொரித்து எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். வத்தல் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இது வந்து நம்ம கடையில் வாங்குற வத்தலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.